கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலையும் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அவன் என்னை நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார்னு சவுலோடைய ஊழியக்காரனாகிய சீமேயி தாவீதை இப்படி சபிக்கிறான். நீ தொலைந்து போன்னு சபிக்கிறான். நீ கல்லெடுத்து எரிஞ்சு அவனை பேலியாளின் மகனேன்னு சொல்லி சபிக்கிறான். அந்த நேரத்தில் சபிக்கிறவனை பார்த்து நீயும் தொலைஞ்சு போ, நானும் உன்னை கல்லெடுத்து எறிவேன், நீ நாசமா போன்னு சொல்லி தாவீது சபிக்காம ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இவன் தூஷித்த இந்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று. இன்னைக்கு சத்துருவானவன் நீ உருப்படாம போயிடுவ, நீ நாசமா போயிடுவ, மண்ணை வாரி எரிஞ்சாங்களா, நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு முன்பாக உன்னுடைய நிந்தைக்கு பதிலாக நான் நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கலாம், தொழிலில் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கலாம், ஒருவேளை படிச்சு இவன் முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லி உங்க மேல போராமப்படலாம், எரிச்சல் படலாம். ஆனா தாவீதை போல அந்த நிந்தையை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் நன்மை வரப்போகிறது. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா 61:7வது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய இடத்துல வெட்கப்பட்டு போய், நிறைய இடத்துல அவமானப்பட்டு போய் நீங்கள் நின்னீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் நிந்தைக்கு பதிலாகவும் உன் வெட்கத்துக்கு பதிலாகவும் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை நான் தரப்போகிறேன்னு. இன்னைக்கு சிலருடைய மூஞ்ச என்னால் பார்க்க முடியல பிரதர். கடங்காரங்க வரும்போது வீட்டை பூட்டிட்டு நான் பின்னாடி வழி ஓடிடுறேன் பிரதர். ஒரு மாதிரி வெட்கப்பட்ட நிலைமையில இருக்கிறையா மகளே மகனே, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை வரும். என்னிடத்திலே ஒரு மகள் வந்து கடந்த நாள்லே ஜெபித்தாள். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னுடைய மாமியாருடைய டார்ச்சர்னால என் கணவர் என்னை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கிறாரு, கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆச்சுன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ அனுபவிச்ச இந்த 1 வருஷத்துக்கும் சேர்த்து உனக்கு 2 குழந்தைய நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல ஆண்டவர் அவளுக்கு 2 குழந்தைய கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஏதாவது ஒரு காரியத்துல அவமானப்பட்டு வெட்கப்பட்டு இருந்தனா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக உன் நிந்தைக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை வரும். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்கெல்லாம் நிந்தனையில வேதனைப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் வெட்கத்தினால அவமானப்படுறாங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் இந்த பிள்ளைகளை தொட்டு பாதுகாத்து விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.